ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை திருப்பதி பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருப்பார். காலையில் 7:15 மணிலேருந்து அவர் திருநாமம் குறைந்து மெல்லிய திருநாமத்தில் தரிசனம் செய்யலாம். வஸ்திரம் மட்டும் சாத்தியிருப்பாங்க. சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவாவில் இருப்பார். பூக்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. நைட் ஏகாந்தம் சேவா வரைக்கும். அதுக்கப்புறம் பூக்கள்லாம் எடுத்துகிட்டு ஏகாந்த சேவா அலங்காரத்தில் இருப்பார். நாளைக்கு காலையில் சுப்ரபாதம் சேவா ஆன்லைனில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கூட நேத்திர தரிசனத்தில் தான் பெருமாள் இருப்பார், மெல்லிய திருநாமத்தில். நாளைக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எகெயின் அந்த பெரிய திருநாமம் பெருமாளுக்கு சாத்துவாங்க. அவர் திருநாமம் குறைந்து அவர் கண்களை நாமும் தரிசனம் செய்யக்கூடிய இந்த நேத்திர தரிசனத்தில் இன்றைக்கி நீங்கள் சுவாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கீழ் திருப்பதியில் இப்போ காலையில் 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் 10,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இப்போது 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இது இன்றைக்கி கொடுக்குறாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும், ஸ்ரீவரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் அஃபிஷியலாக இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். அதுக்கு ஆதார் தேவை கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனமில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அந்த க்யூவில் கொடுக்குற டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அங்கே டெபாசிட் கவுண்டர் எதுவும் கிடையாது. நீங்கள் லாக்கர் எடுத்து தான் வச்சுட்டு வரணும். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த டோக்கனை காமிச்சு 1லேருந்து 2 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் எடுக்கணும் அப்படின்னா காலையிலே எடுத்துருங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் லாக்கர் எடுக்கணுன்னா கூட சரி, குறிப்பாக வீக்கெண்ட்ஸில் காலையிலே எடுத்துருங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 வரலக்ஷ்மி விரதம் திருச்சானூரில் ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வரலக்ஷ்மி விரதத்தில் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதற்குண்டான ஆன்லைன் டிக்கெட் இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ரெண்டில் ஏதாவது வேறு மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. 9:58க்கு 10 மணி போல் கரெக்டாக வரலக்ஷ்மி விரதம் கிளிக் பண்ணுங்கள். எதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போதோ அதில் ப்ரொசீட் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. 150 டிக்கெட்ஸ் போல் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் நினைக்கிறேன், 2 பேர் போகலாம். அதுக்கு மேலேனா இன்னொரு லாகின்லேருந்து நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ்தான மண்டபத்தில் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வரலக்ஷ்மி பூஜை செய்வாங்க. எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம், மோர், பிரசாதமாக மஞ்சள் கயிறு, வளையல், குங்குமம் பாக்கெட்டும் கொடுப்பாங்க. அதற்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருக்கிறதா டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே வரலக்ஷ்மி டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. 21 வரலக்ஷ்மி விரதம்னா நம்ம முத நாள் 20 காலையில் கவுண்டரில் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர்னால் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்ல குங்குமார்ச்சனை கவுண்டர், மோஸ்ட்லி அங்கே கொடுப்பாங்க. அது காலையிலே நீங்கள் ஒரு 5:30-6 மணிக்கெலாம் க்யூவில் நின்று வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவை டிக்கெட்லேயும் இந்த வரலக்ஷ்மி விரதம் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளால் அன்றைக்கு போக முடியலனா கூட 90 நாளுக்குள்ளார நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சு சுபதமின்றி வெளியே போய் தாயாரை தரிசனம் செய்யலாம். அதற்குண்டான பிரசாதம் வாங்கிக்கலாம். பட் அந்த வர்ச்சுவல் சேவா பற்றின அப்டேட் வரலக்ஷ்மி விரதத்துக்கு இன்றைக்கி எதுவும் கொடுக்கல. ஸோ ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்க போகிறதா இருந்தால் காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சு புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். திருச்சானூரில் தங்குறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன் ப்ரைவேட்டாக. டிடிடியோடது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஆஸ்தான மண்டபத்தில் இந்த வரலக்ஷ்மி விரத பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாயார் தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க சுபதமின்றி வழியாக. லாகின் செய்து வரலக்ஷ்மி விரதம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆன்லைனுக்கும் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் தர்ஷனுக்கு உண்டான புக்கிங் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நேரில் போய் அட்டன் பண்ணுறது. ஸோ வரலட்சுமி விரதம் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அதுக்கப்புறம் 21 அவைலபிலிட்டி காமிக்கும். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. 21 அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி போல் தங்க ரதத்தில் தாயார் மாட வீதி உலா வருவாங்க. அண்ட் அன்னைக்கு 21 திருச்சானூரில் அபிஷேக அலங்கார தரிசனம், லக்ஷ்மி பூஜா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, விஐபி பிரேக் தரிசனம்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 82,800 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.68 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,525 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.54 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.34 லட்ச லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2,699 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வரலட்சுமி விரத டிக்கெட் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.